விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை தொடர்ந்து இன்டர்நேஷனல் T20 ஃபார்மேட்ஸ்லேருந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. ஒரு பக்கத்தில் நம்ம இந்தியன் டீம் 17 வருஷங்களுக்கு அப்புறமா T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கத்தில் நம்மளோட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தராக ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்னே தெரியல. நேற்றுக்கு T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சந்தோஷத்தில் அப்படியே கண்கலங்கி நின்னதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் தெரியுது, போன வருஷம் நடந்த ஓடிய வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ் வரைக்கும் போன நம்ம இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஃபைனல்ஸ்ல போய் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல T20 மேட்சஸை இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த 2024 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை நேற்று நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் நம்ம விராட் கோலி அவரோட அக்ரெசிவ் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ண, இன்னொரு பக்கத்தில் நம்ம ரோஹித் சர்மா அப்படியே கண்ணீரோட கிரவுண்டில் உட்காந்துட்டாரு. என்னதான் 17 வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்ச இந்த வேர்ல்டு கப் விக்டரி இந்தியன் டீம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு காரணம் கூடிய சீக்கிரமே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது தான். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா விராட் கோலி கிட்ட அவரோட கிரிக்கெட்டிங் ஃபியூச்சரை பற்றி பிரசன்டேட்டரான ஹர்ஷா போக்லே ஒரு சில கேள்விகளை கேட்க, அதுக்கு பதிலளித்த நம்ம விராட் கோலி இதுதான் இந்தியன் டீமுக்காக என்னோட கடைசி T20 மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வந்த இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மாவும் அங்கே அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார். ஒரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அண்ட் ஃபேன்ஸும் இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச குஷியில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் நம்ம ரோஹித் அண்ட் கோலியோட இந்த ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்க போகுது. இப்போதைக்கு இந்தியன் டீம்லேயே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாப் சீனியர் பிளேயர்ஸ்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான். சரி, என்னடா இது, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்த ரோஹித் அண்ட் கோலியே இப்போ T20 ஃபார்மேட்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தத்தில் இருக்கும்போது, இன்னொரு பக்கத்தில் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் அவரோட T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை தொடர்ந்து இப்போ நம்மளோட ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவும் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் இதை அஃபிஷியலாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னாலுமே இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்ட ஒரு போஸ்ட் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இதயம் நிறைந்த நன்றிகளோட இந்த T20 ஃபார்மேட்ஸ்லேருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அவர் பெருமையோட பாஞ்சு ஓடக்கூடிய உறுதியான குதிரையை மாதிரி நான் எப்போவுமே என்னோட நாட்டுக்காக என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், அதே மாதிரி எப்போவுமே மற்ற ஃபார்மேட்ஸ்லேயே அதை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும் அப்படின்ற என்னோட நீண்ட நாள் கனவு நேற்று நினைவாச்சு. இதுதான் என்னோட இன்டர்நேஷ்னல் T20 கரியர்லேயே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படியே சொன்ன நம்ம ரவீந்திர ஜடேஜா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் மெமரிஸ்னு போட்டு அந்த போஸ்ட்டை முடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இப்போ நம்ம ரோஹித், கோலி அண்ட் ஜடேஜா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் T20 ஃபார்மேட்ஸ்ல வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் யங் பிளேயர்ஸோட கையில் போவோம். அவங்களும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸில் பல சாதனைகளை படைச்சு இந்தியன் டீமுக்கு அடுத்த டிராஃபியை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். சரி, இப்போ நம்ம ரோஹித் போயிட்டாரு, இவருக்கு அப்புறமா T20 ஃபார்மேட்ஸில் புது கேப்டனாக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அடுத்த கேப்டனுக்கான ரேஸில் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம ஹார்திக் பாண்டியா. இவரும் ஒரு சில சீரீஸில் இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்திருக்காரு அண்ட் பல சீரீஸில் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக செயல்பட்டுருக்காரு. அதனால இந்த T20 ஃபார்மேட்ஸில் அடுத்த கேப்டன் ஆகிற வாய்ப்பு இவருக்கும் இருக்குது. தென் அடுத்தபடியாக ரிஷப் பண்ட். ஒரு பெரிய இன்ஜுரியிலிருந்து இந்த IPL சீரீஸ்க்கு கம்பேக் கொடுத்த நம்ம ரிஷப் பண்ட் அவருக்கு கிடைச்ச சாலிட் சான்ஸை அதில் ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு. அது மூலமாக தான் அவருக்கு இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸில் இடம் கிடச்சிது. இதுலேயுமே அவர் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ ரோஹித்துக்கு அடுத்தபடியாக இவருமே கேப்டனுக்கான அந்த ரேஸில் இருக்கார். இவர் மட்டும் இல்லாமல் இந்த ரேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் யாருன்னா சுப்மன் கில் தான். இவர் தான் அடுத்தபடியாக சிம்பாப்வேக்கு எதிராக இந்தியன் டீம் பிளே பண்ண போகிற யங் இந்தியன் டீமை கேப்டன்சி பண்ண இருக்காரு. அண்ட் அது போக பும்ரா, சூரியகுமார் யாதவ் மாதிரியான டீசெண்டான பேக்கப்ஸும் இருக்காங்க. இப்போ ரோஹித் அண்ட் கோலி போனதுனால கேப்டன்சியில் மட்டும்தான் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க, ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டர்லையும் தான். இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ் ஃபுல்லாகவே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தான் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸாக இருந்தாங்க. இவங்க 2 பேரை மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் டியோவை நம்ம இந்தியன் டீம் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நம்மக்கிட்ட யாசஸ்வின் ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சுப்மன் கில் மாதிரியான டீசெண்டான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ் வந்து நம்ம ரோஹித், கோலி அண்ட் ஜடேஜாவுக்கு மட்டும் கடைசி கேம் இல்லைங்க, நம்ம கோச்சான ராகுல் டிராவிட்டுக்குமே இது கடைசி கேம் தான்.
இந்த T20 வேர்ல்டு கப் சீரிஸோட அவரோட ஆனுவல் கான்ட்ராக்ட் டென்யூர் முடிவுக்கு வர இருக்கு. தென் இவருக்கு அடுத்தபடியாக இந்தியன் டீமோட புது ஹெட் கோச்சாக கௌதம் கம்பீர் தான் வரப்போறாரு. அவரோட தலைமையில் வரக்கூடிய யங் இந்தியன் டீம் கண்டிப்பாக அடுத்த ICC டிராஃபியையும் நமக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித், கோலி அண்ட் ஜடேஜாவோட ரிட்டையர்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க போனதுக்கு அப்புறமா இந்தியன் டீமோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன் யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய் கைஸ்.